சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் மீது கஞ்சா வழக்கு போடுவேன் என காவலர்கள் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களை கைது செய்யும் போலீசார் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டால் கஞ்சா வழக்கு பதிவு செய்வோம் என்று போலீசார் மிரட்டியதாக ஆசிரியர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் குணசேகரன் சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து ஊருக்கு புறப்பட்ட சமயத்தில் அவரை பேட்ரோல் வாகனத்தில் வந்திருந்த 25 காவலர்கள் மற்றும் 4 பேர் சீருடையில்லாமல் சுற்றி வளைத்துள்ளனர். அப்பொழுது நீங்கள் வாத்தியார்தானே என்று கேட்டபோது இல்லை என்று கூறியவுடன் போராட்டத்தில் கோஷம் போடும்போது வாகனத்தில் தூக்கி போட்டேன் என்று ஒரு காவலர் கூறியதாகவும் வேதனை தெரிவித்தார். ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு பார்க் ஸ்டேஷன் போலான்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு கிளம்பும்போது டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு அந்த டிக்கெட் எடுக்கிற இடத்துல ஸ்கேன் பண்றதுக்கு என் மொபைல் எடுத்த உடனே பின்னாடி பேக் பிடிச்சி இழுத்தார் ஒருத்தர். சார் யார் சார் நீங்க கேட்ட உடனே நீங்க இப்போ வாதியார் தானே அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்ல சார் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல ஒருத்தர் பின்னாடி இருந்து ஒருத்தர் சார் இவர் நேற்று கோஷம் போட்டிருந்தாரு, இவர் நான் தான் வண்டியில தூக்கி விட்டேன், இவர் கண்டிப்பா வாதியார் தான், இவர் பிடிங்க, இவர்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பின்னர் முகநூலில் திமுகவை மிசா என்று குறிப்பிட்டது நீதானே, உங்களை யார் வழி நடத்துகிறார்கள், இன்று எங்கு போராட்டம் என்று கேள்வி கேட்டுள்ளனர். பின்னர் உன் பையில் கஞ்சாவை வைத்து வழக்கு பதிவு செய்வோம், உன் வாழ்க்கையே போய்விடும் என்று தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் செல்போனை பறித்து லாக்கை எடுக்க வற்புறுத்தி அராஜகம் செய்வதாகவும் கூறினார். கஞ்சா கேஸ்ல உள்ள போட்டு தள்ளுறான், தெளிவாக்கிற முட்டாள்றா நீ அப்படின்னாரு. நீ போன் மொபைல் லாக் எடுக்க சொன்னா எடுக்க மாட்டேற, மொபைல் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேற, மொபைல பிடிங்கிட்டு லாக்கு அவங்க என்னுடைய கையை நான் இறுக்கி பிடிச்சிட்டேன். ஒருத்தர் என் கையை பிடிச்சிட்டு ஒரு விரலா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு செக் பண்றாரு சார் எடுக்கிறதுக்கு. நான் என் மொபைல் என் பிரைவேசிலாம் இருக்கும், பிரைவேசினா வாதிருக்கான பிரைவேசி, நான் மாவோயிஸ்டாடா நீ பிரைவேசியா வச்சிருக்கா, ஏன் வாதிருக்கலாம் பிரைவேசி இருக்காதா சார்னு கேட்கறேன். மாவோயிஸ்டுக்கு தானே பிரைவேசி, தீவிரவாதம் தானே பிரைவேசியா இருப்பாங்க மொபைல்ல, நீங்க எதுக்குடா இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு என் இனத்துக்கோ இதுக்கோ துரோகம் செய்ய மாட்டேன், நீ எந்த பொறுப்புல இருக்கிற, உங்களுக்கு இப்ப மாநில தலைமை இல்ல, யார் உங்களை வழி நடத்துறாங்க சார், மாநில தலைமை வழி நடத்துறாங்க இல்ல, எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்குது, நாங்க எல்லாருமே உணர்வோட தான் வரோம், சார் தூண்டி விட்டுல நாங்க வரல. இதனால் வேதனையடைந்த ஆசிரியர் குணசேகரன் இது தொடர்பாக SSTA சங்க மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் என்பவரிடம் முறையிட்டுள்ளார். இந்த ஆடியோ தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல் எடுத்துட்டு போயிட்டாங்க, என் செல் ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க சார், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என் செல்ல மிஸ்யூஸ் பண்ணதெல்லாம். உங்க செல்ல எடுத்து ஓபன் பண்ணி பாத்துருக்காங்க சார். மணி 11:30 மணிக்கு மேல என்கிட்ட இருக்க வரைக்கும் கேட்டாங்க, மொபைல் லாக் பேட்டர்ன் கொடுக்கல நான். அதுக்கப்புறம் என் மொபைல் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது எப்படி என்னுடைய உரிமை இல்லாத என் மொபைல் எடுக்கிறாங்க, என் பின் எடுத்து போடுறாங்க எனக்கு தெரியல. எனக்கு நிறைய பிரைவேசிலாம் இருக்குல்ல சார், எனக்கு கஷ்டமா இருந்தது. அது கேட்கும்போது சொல்றாங்க, நீ என்ன மாவோயிஸ்டா, நீ பிரைவேசி இருக்குதுன்னு கேக்குறாங்க சார். பொதுமக்களுக்கு பிரைவேசி இல்லையா, பொதுமக்களுக்கு பிரைவேசி இருக்காதா, என் போட்டோ, என் ஒய்ஃப் போட்டோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ எல்லாம் இருக்கும். ரொம்ப வருத்தமா இருந்தது சார் எனக்கு இது.